தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகம் அதை ஒட்டிய பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது முற்றிலும் வலுவிழந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முற்றிலுமாக அதே இடத்தில் வலுவிழந்து அரபிக்கடலை நோக்கி சென்றுவிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது அரபிக்கடலை நோக்கி சென்றாலும் கூட அதனுடைய தாக்கம் என்பது அடுத்த 2-3 நாட்கள் இருக்கும். அது ஈரப்பதமாக இருக்கக்கூடிய காரணத்தால் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதோடு இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை என்ற பதில் தான் கிடைத்திருக்கிறது. காரணம், அடுத்த 3 நாட்களில் குறிப்பாக வருகின்ற 30ஆம் தேதி வங்கக்கடலில் மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகின்ற 30ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு அதை ஒட்டிய இலங்கை நோக்கி நகரக்கூடும் என்றும், அப்படி மேற்கு வடமேற்கு இலங்கை ஒட்டி நகரக்கூடிய பட்சத்தில் அது தமிழகத்துக்கு தான் நேரடியாக அதை குறிவைப்பதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வருகின்ற 30ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய பட்சத்தில் 31, 1, 2 ஆகிய அடுத்தடுத்த தினங்களில் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக தற்போது வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியவில்லை. இன்னும் ஒரு சுற்று மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த இறுதி சுற்று மழையில் தமிழகம் தப்பிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த இறுதி சுற்றுக்கான மழை தொடக்கம் என்பது வருகின்ற 30ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் போதுதான் அந்த மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 30ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தமிழகம் நோக்கி நகர்ந்து 31, 1, 2 ஆகிய தேதியில் கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு வடக்கில் இருந்து குளிர் காற்று வீசக்கூடும் என்றும், இதனால் அடுத்த 3ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும், அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை என்பது விடைபெற்று விடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியா இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சுற்று மழை இன்னும் மீதம் இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த ஆண்டு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். கடந்த ஆண்டு கூட கிட்டத்தட்ட டிசம்பர் இறுதி வரையில் ஒரு பெரிய பாதிப்பு என்று எல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென்று பெய்த கனமழை உருவான அந்த அதீத கனமழை காரணமாக கடந்த ஆண்டு இறுதி மற்றும் ஜனவரி தொடக்கத்தில் சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மிக கடுமையான சேதத்தை சந்தித்தன. குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 94 சென்டிமீட்டர் மழை பெய்தது. 94 சென்டிமீட்டர் மழை தொடர்ச்சியாக பெய்த காரணத்தால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இல்லாத மழை பொழிவாக அந்த மழை கடந்த ஆண்டு பெய்த மழை என்பது பார்க்கப்பட்டது. அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர், அதே தொடர்ந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அந்த தொடக்கத்தில் பெய்த மழைதான். அப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுவரையும் கணிக்க முடியாது. இதுவரையில் பெஞ்சன் புயலை தவிர தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் மழையால் ஏற்படவில்லை என்று நிம்மதியாக இருக்கின்றோம். ஆனால் அந்த நிம்மதி என்பது இந்த கடைசி சுற்று மழை வரை நீடிக்குமா, அல்லது அந்த கடைசி சுற்று மழை பொழிவு என்பது வருகின்ற 30ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது கடந்த ஆண்டை போல மீண்டும் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துமா தமிழகத்தில் என்ற ஒரு அச்சமானது ஏற்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 30ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த 1, 2 ஆகிய தினங்களில் மழை பொழிவு கொடுக்கும் என்றும், அது நகர்தலை பொறுத்துதான் மழையுடைய தாக்கம், அதே போன்று எந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், அது மேலும் தீவிரம் அடையுமா என்பது கூட அது 30ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கடைசி சுற்று மழையில் தமிழகம் தப்பிக்குமா என்ற கேள்விக்கான விடை என்பது 30ஆம் தேதி அந்த காற்றழுத்த தாழ்வு உருவாகும் போதுதான் நமக்கு தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.